அது சூரியபுரம் என்கின்ற அழகான குட்டி கிராமம். அந்த ஊரோட எல்லை பகுதியில அழகான குட்டி குடிசையில சோமையா மற்றும் சுசீலா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 ஏக்கர்ல விவசாய நிலம் இருக்கு. அதை நம்பிதான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட வாழ்வாதாரமே அந்த நிலம் மட்டும்தான். கடந்த சில வருஷங்களா மழை இல்லாததுனால அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஒரு நாள் சோமையா எதையோ நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அமைதியா தரையில உட்காந்துக்கிட்டு வானத்தையே பாத்துட்டு இருந்தான். இத கவனிச்ச சுசீலா அம்மா, என்னங்க இந்த மாதிரி எதையோ நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருந்தா என்னதான் நடக்க போகுது? கொஞ்சம் அமைதியா அந்த தண்ணிய குடிங்க. அந்த ஆகாயத்தை பார்த்தபடியே உட்காந்துட்டு இருந்தா மேகங்கள் நம்ம மேல கருணை காட்டுமா என்ன? இந்த மேகங்கள் கருணை காட்டுமே இல்லையோ அந்த கடவுளுக்கு தான் தெரியணும். இந்த மழை பெய்யாம என்னோட மனசே ஒரு மாதிரியா இருக்கு. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் விவசாயத்தை விட்டுட்டாங்க. நாளைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுமே என்னமோ. வீட்டுல இருக்கிற சாப்பாட்டு பொருட்களும் கம்மியாயிடுச்சு. சரி, நம்மளோட வயல்ல விதைகள் நட்டுறதுக்காச்சு காசு வேணும்ல. இதெல்லாம் பார்த்தா இந்த வருஷமும் நம்ம பசியோட தான் தூங்கணும் போல தினமும் எல்லா நாட்களும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட சொத்து இல்லைன்னா என்ன, நம்மளாலதான் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும்ல. இங்க இப்படி நம்பிக்கையே இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெறும் மழை காசு மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. அதை விட சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அத பத்தி யோசிச்சீங்களா நீங்க? தண்ணி விதைகள் இல்லாம நம்மளால எப்படி வயல அறுவடை பண்ண முடியும்? நீ என்ன மாயாஜாலம் பண்ண போறியா சுசீலா? மாயாஜாலம் கிடையாது, புத்திசாலித்தனம். எந்த ஒரு வயலும் நல்ல விளைச்சல் தர 3 முக்கியமான விஷயம் தேவை. நிலத்துக்கு விதை ரொம்ப நல்லா இருக்கணும், நிலத்துக்கு தேவையான சத்து தேவை, 3வது நீங்க. இப்ப நான் சொன்ன 3ல முதல் 2 நம்ம கையில தாங்க இருக்கு. அது எப்படி முடியும்? நிலத்துக்கு சத்து வேணும்னா உரங்கள் வாங்கி தானே ஆகணும். அது போட்டா தானே நல்ல விளைச்சல் கொடுக்கும். அது உனக்கு தெரியாதா? உரங்கள் வாங்கிதான் விவசாயம் பண்ண முடியுமா? நம்ம முன்னோர்கள் உரங்கள் வாங்கியா விவசாயம் பண்ணாங்க? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க மக்கும் குப்பை, அப்புறம் மாட்டோட சாணி, இத நம்ம வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி புதைச்சி அது மேல ஒரு குச்சி வைக்க சொன்னே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது இயற்கை உரங்களா உருவாகும். அது நீங்க எடுத்துட்டு போய் நம்ம வயலுக்கு உரமா போடுங்க. போன வாட்டி நம்ம அறுவடை செஞ்ச விதைகளை கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட சேர்த்து வேப்பலையும் வச்சு ஒரு பானையில வச்சிருக்கேன். அது இப்போ நிலத்துல விதைக்க தயாரா இருக்கும். சுசீலா, நீ உண்மையாலே இவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கியா? ஏழையா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்களோட சொத்தே. மழை வர்றது நம்ம கையில இல்ல, ஆனா இந்த வேலைகள்லாம் நம்ம கையில தானே இருக்கு. நம்ம தானே பண்ணி ஆகணும். நீங்க போய் நம்மளோட நிலத்தை தயார் பண்ண ஆரம்பிங்க. அப்போ மழை வரும்போது நம்ம நிலம் நமக்கு தங்கமா திருப்பி கொடுக்கும். சோமையாக்குள்ள ஒரு புது நம்பிக்கையே வந்தது. அட உண்மைதான் சுசீலா. நாளைக்கு அதிகாலையில நான் நம்மளுடைய வயலுக்கு போய் நான் நீ சொன்ன மாதிரி எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சு வச்சிடுறேன். மறுநாள் அதிகாலையில சோமையா தன்னோட வேலைய ஆரம்பிச்சான். வெயில் அதிகமா இருந்தாலும் அவன் முன் வச்ச கால பின் வைக்கல. அவன் கிட்ட இருந்த விதைகளை விதைக்க ஆரம்பிச்சான். அப்புறம் சுசீலா தன்கிட்ட இருந்த விதைகளை காத்துல ஆற வச்சு எடுத்து வைப்பா. அவங்க நிலத்தை ரொம்பவே அழகா தயார் பண்ணாங்க. ஆனா வானத்துல மழை பெய்யறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. இதனால ஊர் மக்கள்லாம் அவங்கள ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க. டே சோமையா, ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய விவசாயிகளையும் விவசாயத்தை நிறுத்திட்டாங்க. நீ மட்டும் மழை பெய்யாத நேரத்துல இந்த விவசாய வேலை பார்த்துட்டு இருக்க, அதுவும் வெயில்ல. உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. எனக்கு ஒன்னும் பைத்தியம் கிடையாது மகேஷ். நான் என்னுடைய நிலத்தை அறுவடைக்காக தயார் பண்ணிட்டு இருக்கேன். மழை பெய்யறப்ப தெரியும் யாரு பைத்தியக்காரங்களோ. மழை பெஞ்சோ தானே, ஆகாயத்துல மேகங்கள் கிடையாது, உன்னோட மண்டையில மூளையே இல்ல. சோமையா அந்த மலேஷோட பேச்ச கண்டுக்கவே இல்ல. ஒரு நாள் ரொம்ப சோகமா அவங்க ஊர்ல இருக்க ஒரு ஆலமரத்துக்கு அடியில உட்காந்துட்டு இருந்தான். ரொம்ப கவலையாவும் இருந்தான். அப்போ அந்த ஊர் பெரியவரான சந்திரன் தாத்தா அந்த வழியா நடந்து வந்தாரு. என்னப்பா சோமையா, என்ன இன்னைக்கு மரத்து கீழே உட்காந்து மேல இருக்கிற ஆகாயத்தை உத்து பாத்துட்டு இருக்க? ஒருவேளை இந்த மேகங்கள் உனக்கு மழை தருமோ என்று காத்துட்டு இருக்கியா என்ன? சொல்லு. வணக்கம் தாத்தா. நான் நம்மளுடைய நிலத்துல இயற்கை உரங்களை போட்டுட்டேன். ஒரு பக்கம் விதைகளையும் தயார் பண்ணிட்டேன். ஆனா இந்த வெயில் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இந்த மழை மட்டும் பெய்யலன்னா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும்ல. அது எல்லாத்தையும் நான் நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. சோமையா, உன்னோட மனைவி சுசீலா ரொம்பவே புத்திசாலியான பொண்ணு. பழைய விதைகளை சேர்த்து வச்சு இயற்கை உரங்களை கொடுத்து உன்னுடைய பாதி வெற்றியை அவன் கையில கொடுத்துட்டா.
ஆனா இந்த சமயத்துல மழை பெய்யாதப்ப அதுக்காக காத்திருக்கிறது நான் புத்திசாலித்தனம்னு சொல்லவே மாட்டேன். அப்போ என்ன பண்ண சொல்றீங்க தாத்தா? இத பாரு சோமையா, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், நல்லா கேளு. ஒரு பெரிய மலைய ஒரு இடத்துல இருந்து ஒரே வாட்டியெல்லாம் நகர்த்த முடியாது. அதை எந்த ஒரு மனுஷனாலையும் பண்ணவே முடியாது. அதுவே அந்த மலையில இருக்கிற பாறைகளை ஒன்னொன்னா நகர்த்தணும்னா அப்ப எளிதாக நம்மளால நகர்த்த முடியும்ல. அது தாத்தா, உங்களுடைய பேச்சு எனக்கு சுத்தமா ஒன்னும் புரியல. அந்த மலைக்கும் என்னுடைய வயலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அட அதுதான்ப்பா நானும் சொல்ல வரேன். உன்கிட்ட இருக்கிற மொத்த 2 ஏக்கர்லயும் நீ அறுவடை செய்யணும்னு சுத்தமா நினைக்காத. இந்த ஒரு சூழ்நிலையில உன்னுடைய 2 ஏக்கர் நிலம் ஒரு பெரிய மலை மாதிரி உனக்கு. அதனால முழு நிலத்திலயும் இல்லாம உனக்கு தேவைப்படுற குட்டியோண்டு இடத்துல இருக்கிற நிலத்துல நீ உன்னுடைய விதைகளை நட்டு, மற்றும் அதுக்கு தேவைப்படுற தண்ணிய பக்கத்துல இருக்கிற கிணற்றுல இருந்தோ இல்லைன்னா ஆற்றுல இருந்தோ கொண்டு வந்து தினமும் ஊத்து. அதாவது எதுவும் பண்ணாம உட்காந்து அதை பத்தே யோசிச்சு கவலைப்படுறதை விட ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உழைப்பு போட்டா நல்லது தானே. அதோட உனக்கு தைரியமும் மற்றும் உன்னுடைய மனசுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் தம்பி. சோமையாவுக்கு ஒரு புது நம்பிக்கையே வந்தது. எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க தாத்தா. முடியாத காரியத்தை எப்படி முடிச்சு காட்டணும்னு எனக்கு நல்லபடியா சொன்னீங்க. நான் போய் சுசீலாண்ட பேசிட்டு வரேன். சோமையா வீட்டுக்கு போய் சுசீலா கிட்ட சந்திரன் தாத்தா சொன்ன எல்லா விஷயங்களையும் சொன்னான். உண்மையை சொல்லணும்னா தாத்தா ரொம்ப புத்திசாலி. ஒரு மலையை அசைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதே கற்களை பிரிச்சோம்னா ஈஸியா இருக்கும். சரி வாங்க, நம்ம வயல்ல ஒரு சின்ன பகுதியில நம்ம விவசாயம் பண்ணலாம். சோமையாவும் சுசீலாவும் சேர்ந்து போய் அவங்களோட வயல்ல ஒரு பகுதியான நிலம் நதிக்கு அருகில இருந்தது, அதை தேர்ந்தெடுத்தாங்க. சோமையா நதியில இருந்து தண்ணிய கொண்டு வருவான். சுசீலா தான் கிட்ட இருந்த விதைகளை விதைச்சிட்டு இருப்பா. ஆனா அது ரொம்பவே கஷ்டமான வேலைதான். ஆனா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இவங்க 2 பேரையும் கிண்டல் செஞ்சுக்கிட்டு நேரத்தை வீணா கழிச்சிட்டு இருந்தாங்க. அட எல்லாரும் பாருங்கடா, அப்ப என்னடானா உரங்கள் எல்லாத்தையும் நல்லபடியா போட்டாங்க, இப்ப என்னடானா தண்ணிய ஊத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு பைத்தியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு போல. அட அம்மாடா, அந்த சோமையாக்கு என்னாச்சோ என்னமோ. ஊர் மக்கள் என்ன பேசினாலும் அதை இவங்க 2 பேரும் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க விதைச்ச விதைகள் எல்லாம் குட்டி குட்டி செடியா முளைக்க ஆரம்பிச்சது. அத பார்த்ததும் சோமையாவும் சுசீலாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சுசீலா, சுசீலா பாரு, நம்மளுடைய கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, நம்ம ஜெயிக்க போறோம்ன்றதுக்கு இதுதான் முதல் படி. எப்படியோ மழை பெய்யலனாலும் இந்த குட்டி பாகம் நமக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்குது. அந்த சமயத்துல வானத்துல இடி மின்னல் இருந்தது. மழை துளிகளும் பூமியில விழ ஆரம்பிச்சது. இத பார்த்து சோமையாவும் சுசீலாவும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. மழை துளிகள் வேகமான மழையா பெய்ய ஆரம்பிச்சது. சுசீலா, மலைக்கடவுள் வந்துட்டாரு. நம்மளோட கஷ்டத்துக்கு பலன மலை கொட்ட போது பாரு. என்னங்க, இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக காத்திருக்கணும்? நம்ம வச்சிருக்க விதைகள்லாம் நிலத்துல விதைக்க ஆரம்பிக்கலாங்க. இந்த மழையால நம்மளோட நிலம் நல்லா ஈரமா இருக்கும். இப்ப விதைகளை விதைச்சோம்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. சோமையா நேரத்தை வீணடிக்காம தாங்கிட்டு இருந்த எல்லா விதைகளையும் நிலத்துல விதைக்க ஆரம்பிச்சான். இயற்கை உரங்களால நிலம் நல்லா இருந்ததுனால அந்த விதைகள் நல்லாவே விளைய ஆரம்பிச்சது. ஊர்ல இருக்க மத்த விவசாயிகள் எல்லாம் விதைக்காக பட்டணத்துக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அங்க இருக்கிற கடைகள்ல விதையோட விலையும் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல குவாலிட்டியான விதைகளும் கிடைக்கல. விதைகளோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம எல்லாருக்கும் மழை பெஞ்சக்கு அப்புறம் முழிப்பு வந்தது. ஆனா அந்த சோமைய எல்லாத்துக்கும் முன்னாடியே தயாரா இருந்தான். அவனுக்கு இந்த வருஷம் பயங்கர லாபம் தான். சில நாட்களுக்கு பிறகு அந்த ஊர்ல இருக்கிற மத்த வயல்களை விட சோமையாவோட வயல்ல பச்சை பசேல்னு நெல்மணிகள் அறுவடைக்கு தயாரா இருந்தது. தன்னோட நிலத்தை பார்த்த சோமையா கண்கள்ல சந்தோஷம் நிறைஞ்சு இருந்தது. அதே சமயத்துல ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சோமையா கிட்ட வந்தாங்க. சோமையா, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். நான் 10 ஏக்கர்ல அறுவடை செஞ்ச நெல்லை விட நீ 2 ஏக்கர்ல அறுவடை செஞ்ச நெல்லு தான் அதிகமா வந்திருக்கு. முதல்ல இது எப்படி உன்னால முடிஞ்சது சொல்லு. நர்சையா, என்னுடைய மனைவி சுசீலா முன்னாடியே நிலத்தோட சக்தி ஏத்துறதுக்காக இயற்கை உரங்களை தயார் பண்ணா. அதோட விதைகள் நாங்க போன வாட்டி அறுவடை வைக்கிறது மிச்சமுள்ள விதைகள் தான் அது. அட நண்பர்களே, நீங்க எல்லாரும் கேட்டீங்கல்ல, வெறும் உழைச்சா மட்டும் பத்தாது. அந்த உழைப்புக்கு சேர்த்த மாதிரி புத்திசாலித்தனமும் நம்ம உபயோகிக்கணும்.
ஏழைத்தனத்துல இருக்கோன்னு கஷ்டப்படாம அவங்களாண்ட இருக்கிறத வச்சு நல்லபடியா முன்னேறி வந்திருக்காங்க இந்த சோமையா மற்றும் சுசீலாம்மா. என்னுடைய நண்பர்களே, நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நம்ம முன்னோக்கியே யோசிச்சு வச்சிருக்கணும். அதோட நம்மளோட புத்திசாலித்தனத்தை உபயோகித்து அதுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் உழைச்சோம்னா எந்த கஷ்டமா இருந்தாலும் நம்மளால தாண்டி வர முடியும். ஆமாங்க, யார் மேலயும் கோபப்படுறதை விட நம்ம மேல நம்ம கொஞ்சம் முயற்சி வைக்கணும். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டா நம்மளோட ஏழ்மை கூட அது தடுக்க முடியாது. ஊர் மக்கள் எல்லாரும் சோமையா மற்றும் சுசீலாவோட புத்திசாலித்தனத்தை பாராட்டினாங்க. அன்னிலிருந்து அவங்க எல்லாரும் இவங்க வழியே ஃபாலோ பண்ணாங்க. இயற்கை உரங்களை உருவாக்குறது, அப்புறம் நிலத்தை பாதுகாக்கிறது, விதைகளை சேமிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சுசீலா ஊர் மக்களுக்கு குருவா மாறினாங்க.